அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாஷிங் மிஷின் வாட்டர் லெவல் சென்சாரை பற்றி ஒரு சின்ன அதோடய ஃபங்க்ஷனிங் எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ப்ரெஷர் சென்சாரு வித்து ஹோஸோடு இருக்குது. இதில் E1 எரர் வரும். ஃப்ரண்ட் லோட்லேயும் சரி டாப் லோட்லேயும் சரி E1 எரர் வந்ததுன்னா அது ப்ரெஷர் சென்சாரு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட். இதில் நார்மல் வாஷிங் மிஷினுக்கு ஒரு டைப்பு ப்ரெஷர் சென்சார் வரும். அதே இன்வெர்ட்டர் மாடலுக்கு ஒரு சென்சார் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நார்மல் எல்ஜியோட ஃப்ரண்ட் லோடோட ப்ரெஷர் சென்சார். அதில் 3 பின் இருக்கும். அதில் 2 சைடு பின்லேயும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு பார்த்தோம்னா 5 வோல்ட் வரணும். இந்த ரைட் சைடு பின்னுலேயும் சென்ட்ரு பின்லேயும் வச்சோம்னா 2.5 வோல்ட் வரும். 2 வோல்ட்லேருந்து ஒரு 2.5 வோல்ட் வரணும். லெஃப்ட் சைடு பின்லேருந்து சென்ட்ரு பின்னுக்கு வச்சாலும் 2 வோல்ட்லேருந்து 2.5 வோல்ட் வரணும். இது பாருங்கள், ரெண்டுமே எல்ஜி ஃப்ரண்ட் லோடோட ப்ரெஷர் சென்சார் தான். ஆனால் ரெண்டுமே இதுக்கு சென்சாருக்கு சூட் ஆகாது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்ஜி நார்மல் ஃப்ரண்ட் லோடு. இந்த ரைட் சைடு இருக்கிற சென்சாரு அது இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு வந்த இன்வெர்ட்ரு மாடலோட ப்ரெஷர் சென்சார். இங்கே பார்த்திங்கன்னா இது கண்டினியூட்டி மோடில் வச்சு நம்ம ப்ரெஷர் சென்சாரோட ஃபஸ்ட்டு பின்னுக்கும் தேர்ட் பின்னுக்கும் வச்சா கண்டினியூட்டி வரணும். வந்தால் ஓகே அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் அது தப்பான முறை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த E1 எரர் எதனால் வருதுன்னு பார்க்கலாம். அது ப்ரெஷர் சென்சார் கம்ப்ளைண்ட்னாலேயும் வரும். அது ப்ரெஷர் சென்சாருக்கு ஹோஸ் ட்ரம்மிலேருந்து ப்ரெஷர் சென்சாருக்கு ஒரு ஹோஸ் ஒன்று போகும். அந்த கோர்ஸ் எது டேமேஜ் ஆகிடுதா உங்களுக்கு 1E இல்லை E1 இந்த மாதிரி எரர் காட்டும். அது எலி தொல்லை இருந்தால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அந்த கோஸை கட் பண்ணி வரும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் அதிகமாக எலி தொல்லை இருக்காது. வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினில் உங்களுக்கு எலிகள் கடிக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு இந்த ஸ்டீல் மெஸ் இருக்கும், அதை வாங்கி அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எலினால் வர ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ் ட்ரம்மிலேருந்து ப்ரெஷர் சென்சாருக்கு வர்ற ஹோஸை எலி கட் பண்ணலாம். இல்லை ஓவர் வைப்ரேஷனில் சைடில் எதுவும் ட்ரம்மு ஓவர் வைப்ரேஷன் எதுவும் நம்ம லெவல் பார்த்து வைக்காமல் சர்ஃபேஸான இடத்துல மிஷின் வைக்காமல் கொஞ்சம் கிராஸான இடத்துல வச்சோம்னா ட்ரம்மு சைடில் பாடியில் ரப் ஆகி சான்ஸ் இருக்குது. அந்த ஹோஸு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 1E எரருக்கு ஹோஸை செக் பண்ணணும். ஓகே, ஹோஸ் நல்லா இருக்குன்னா அந்த ட்ரம்மிலேருந்து ஹோஸுக்கு வர லைன் பிளாக்கேஜ் இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு லிக்யூட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லிக்யூடை அந்த ப்ரெஷர் சென்சார்லேருந்து ஓஸை கழட்டிட்டு அந்த லிக்யூடை உள்ளே ஊற்றி
விட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது க்ளீன் ஆகிடும். அந்த டியூப்பு ட்ரம்மிலேருந்து ஹோஸ் லைன் வந்து ஃப்ரீ ஆகிடும். அது பிளாக்கேஜ் இருந்தாலும் உங்களுக்கு அதே எரர் தான் காட்டும். அடுத்து ஹோஸு நல்லா இருக்குது. உள்ளேருந்து கரெக்டாக வாட்டர் லெவலில் வர்றப்ப எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் சென்சாரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ப்ரெஷர் சென்சாரை எப்படி செக் பண்ணுறதுன்னா, செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷனே இல்லை. ப்ரெஷர் சென்சார் மாற்றி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பின்னு தேர்டு பின்னுக்கும் கண்டினியூட்டி வந்ததுன்னா சென்சார் குட் கண்டிஷன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ப்ரெஷர் சென்சாரோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேட் பண்ணும். மதர் போர்டில் ப்ராசஸரில் ஐசியில் ப்ரோக்ராமிங் இருக்கும். இந்த ஃப்ரீக்குவென்சி வந்தால் இந்த லெவல் வாட்டர், இந்த ஃப்ரீக்குவென்சி வந்தால் இந்த லெவல் வாட்டர் அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு பின்லேயும் தேர்டு பின்லேயும் நமக்கு 5 வோல்ட் நம்ம மதர் போர்ட்லேருந்து இன்புட் வரும். அந்த சென்டர் பின்லேருந்து தான் நமக்கு ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு மதர் போர்டுக்கு போகணும். இந்த ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக போகலைன்னா நமக்கு 1E எரர் வரும். உடனே ப்ரெஷர் சென்சாரை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பின்னு தேர்டு பின்னு கண்டினியூட்டி வருது, ப்ரெஷர் சென்சார் நல்லா இருக்குது, மதர் போர்டு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் சென்சார் மாற்றிடணும். மதர் போர்டு இது 1E எரருக்கு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. மோஸ்ட்லி அந்த கம்ப்ளைண்ட் வராது. மேக்ஸிமம் ப்ரெஷர் சென்சார் லெவல் சென்சார் கோர்ஸு இல்லைன்னா லெவல் சென்சார் 2 தான் கம்ப்ளைண்ட் வரும். இல்லை லைன் பிளாக்கேஜ் ஆகிருக்கும். அந்த லெவல் சென்சார் ஹோஸில் வர்ற உள்ளேருந்து வர ட்ரம்மிலேருந்து வாட்டர் அந்த ஹோஸ் வழியாக வராமல் பிளாக்கேஜ் ஆகிருக்கும். இந்த 3 ரீசன் தான் மோஸ்ட்லி. இந்த 3ம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் பிசிபியை செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு இன்வெர்டர் மாடல் ஃப்ரண்ட் லோடு, இந்த ப்ரெஷர் சென்சாரு ஃபஸ்ட்டு பின்னுக்கும் தேர்டு பின்னுக்கும் கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் அந்த ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட்டு. இப்போ ரீசண்டாக நான் தான் ரீப்ளேஸ் பண்ணது. ஒரு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணோம். அதனால தான் இந்த வீடியோ போடணுன்ட்டு போட்டேன். அந்த ப்ரெஷர் சென்சார் கண்டினியூட்டி இருக்குது, பட் ஃபால்ட்டு. வேறு சென்சார் அதே மாடல் மாற்றணுன்னே சரியாயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.